அதாவது அப்பாக்களை புரிந்து கொள்ளக்கூடிய மகன்களுக்கும் மகனை புரிந்து கொள்ளக்கூடிய அப்பாவுக்குமான ஒரு ஒரு அழகான ஒரு வாழ்வியலை தான் அந்த படம் பேசுது. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. சிவகார்த்திகேயனோட தயாரிப்பு இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களுக்கு வந்திருக்கிறது ரொம்ப பாராட்டக்கூடியது. கண்டென்ட் என்னென்னா, அதாவது நம்ம 90s நடக்கக்கூடிய அந்த சைக்கிள் ஓட்ட தெரியாத ஒரு அப்பாவுக்கும் சைக்கிள் ஓட்டி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாழ்வியல் அந்த படம் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அந்த கண்டென்ட் வந்து உண்மையாகவே ரொம்ப பசங்களுக்கெல்லாம் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த படம் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுனால கூட அவர் இந்த படத்தை தயாரிச்சிருக்கலாம். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பாக அந்த மாரியப்பன் சொல்லக்கூடிய அந்த சின்ன பையன் ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்கிறான். அவனோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜிப்ரானோட மியூசிக் எல்லாமே படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ணன் வாழ்த்துக்கள்ண்ணே. நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த மாதிரி நல்ல படங்களை கொடுக்கணும். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த சினிமா வந்து இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் சிவகார்த்திகேயன் மாதிரியான தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரி படங்களை இன்னும் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கணும் அப்படிங்கிறது தான். கமர்ஷியலை தாண்டி இது சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை கடத்துது. கண்டிப்பாக இந்த கோடையை கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும். குடும்பத்தோட பசங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. படம் நல்லா இருந்தது. நான் பசங்க ஆக்டிங் நல்லா இருந்தது. சின்ன வயசில் நான் ஓட்டின மாரியே இருந்தது அந்த ஃபீலிங். போர் அடிக்கிற மாரி எதுவும் தெரில. அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம சின்ன ஊரில் கிராமத்தில் எப்படி இருந்தோமோ அதுமாரி இருந்தது. நல்ல ஆக்டிங், அந்த பசங்களோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா ரிமெம்பர் அந்த ஃபாஸ்டன்ஸோட லைஃப்பை வந்து நல்லா எக்ஸாம்பிள் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபாதர் அண்ட் சன்ஸோட இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளான ஃபில்ம் அது. எஸ் சார், ஆக்சுவலி நாங்களும் இந்த மாதிரி வாடகைக்கெலாம் எடுத்து ஓட்டியிருக்கோம். அதெல்லாம் நல்லா ரிமெம்பராக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஃபில்ம். நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது. இந்த மாதிரி வந்து பசங்களுக்கு ஃபாதர் அண்ட் மதர் அண்ட் சென்டிமெண்ட்டு, டாட்டர்ஸு, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ஃபில்ம் எடுத்தாலும் இன்னும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. அப்பா பசங்களோட பாண்டிங் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் கொஞ்சம் புரிஞ்சு பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. சின்ன வயசில் சைல்ட்ஹுட் மெமரிஸ், அப்படியே சைக்கிள் ரெண்ட் எடுத்து அந்த ரேஸ் ஓட்டினது இதெல்லாம் கொஞ்சம் நான் ரீகால் பண்ண மாதிரி இருந்தது. அதெல்லாம் இது மாதிரி படம் வந்தால் நல்லாயிருக்கும். ஃபேமிலியோட வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக கொஞ்சம் இருக்குது, நல்லாயிருக்கு. குரங்கு படம் சூப்பராக இருக்குது. சின்ன வயசு மெமரியெல்லாம் நம்ம திருப்பி பார்த்த மாதிரியே இருக்குது, ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாம் பார்க்கலாம். அதுவும் சம்மர் டைமில் வந்து குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்ட டைமில் பார்க்கும்போது அவங்களும் விரும்பி எல்லோரும் நல்லா பார்ப்பாங்க. நம்ம லைஃப்பில் நடந்தது தான், எல்லார் வாழ்க்கையும் நடந்திருக்கும். எல்லோரும் நம்ம முதல்ல சைக்கிள் ஓட்டுறதுக்காக ஒரு ஆர்வம், புது சைக்கிள் வாங்கும்போது நமக்கு ஒரு உற்சாகம் இருக்கும்ல, எப்படா வாங்குவோன்னு, அந்த இதுதான் படம். சின்ன பசங்க யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. நடித்த மாதிரி இல்லை, படமாக அவங்க ரியல் லைஃப்பில் எப்படி நம்ம கனெக்ட் ஆகுமோ அது மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. அவரும் நல்லா யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. படத்தில் க்ரூ எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எமோஷனும் கனெக்ட் ஆயிருக்கு. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். எனக்கு ப்ரோ நான் குரங்குபடல் படத்துக்கு வந்தேன் ப்ரோ. ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆல்ரெடி பார்த்த டீம் தான், நம்ம இந்த கோயம்புத்தூர் டீம் தான். ஸோ அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த லோக்கல் லாங்குவேஜ் அதெல்லாமே நல்லா இருக்குது. ஒரு வில்லேஜ் ஃபீலுக்கு கொண்டு போய் சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவங்க வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, நல்லாவே ஆக்ட் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம், ரொம்ப கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. அந்த சின்ன பசங்களை நம்மளுடைய சின்ன வயசை பார்த்த மாதிரி இருந்தது. அதில் இந்த அண்ணன் வந்து நம்ம கிடா படத்துலேருந்து எல்லா படமுமே பார்த்துருக்கோம். அண்ணன் நடிக்கிறாருனாலே தனித்துவமாக இருக்கும் அவரோட ஆக்டிங் வந்து. அந்த மாதிரி இதுலேயும் வந்து அவர் அப்பா ரோல் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. எஸ்கேனாக்கு ஒரு பெரிய நன்றி. கனா படத்துலேருந்து அவருடைய படங்கள்லாம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த படமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள், சின்ன சின்ன படங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாகிட்ட கேட்டுக்கிறேன் ப்ரோ. நாங்கள்லாம் வந்து குரங்கு பில் வச்சு தான் இது பண்ணுவோம். வாடகை சைக்கிள் வாங்கி தான் ப்ரோ ஓட்டினாலே 1 மணி நேரத்துக்கு வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அப்படி ஓட்டினது தான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நான் கீழெல்லாம் விழுந்திருக்கேன் நிறைய டைமு. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கனெக்ட் ஆச்சு. ஆமாம், நான் முள்ளெல்லாம் விழுந்து முட்டியெல்லாம் தடைஞ்சி அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. நல்லா இருந்தது ப்ரோ, படம் நல்லா இருந்தது. பார்க்கலாம், எல்லாம் ஃபேமிலி மூவிஸாக பார்க்கலாம். வந்து நல்லா எடுத்துருக்காரு இந்த கமல் புரு டேரக்டர் போல். அவர் நல்லா எடுத்துருக்காரு, நல்லா பண்ணிடுறாரு. சின்ன பசங்க ஆக்டிங் சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது. அம்மா வந்து ஒருத்தர் குடிச்சிட்டு ஒருத்தர் அவரும் செம்மையாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, காமெடியாகவும் இருக்குது, நல்லா ஒரு என்டர்டெயின் ஃபிலிமாகவும் இருக்குது. எமோஷன் வந்து பெருசாக இல்லை, பட் லாஸ்ட்டில் கொஞ்சம் எமோஷன் இருந்தது. பட் அதுதான் நல்லா இருந்தது. குரங்குபடல் நல்ல படம், ஒரு நல்ல படம். மற்றவங்க சொல்கிறது இல்லை, ஆனால் இப்போ இருக்கிற பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணோண்டான ஒரு நல்ல ஒரு மெமரிஃபுல்லான படம். அந்த அந்த ஒரு நினைவு மெமரிகள்லாம் சொல்லுவாங்களே, ஒரு நினைவு, அந்த அந்த நினைவுகளை வந்து திருப்பி கொண்டு வந்து நம்ம அந்த அந்த மாதிரி அந்த நினைவுகளை வாழ்ந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஒரு நல்ல ஒரு ஜாலியாக ஒரு எவ்வளோ ஃப்ரீடமாக போய் இருந்தோம். நாங்கள் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம், ஒரு பயம் இல்லாமல். அப்படி அந்த காலத்தை வந்து அப்படி நல்லா காமிச்சிருக்காங்க. ஒரு அவர் சைக்கிள் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட அது ஒரு நிறைய பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். இது நாங்கள் பண்ணியிருக்கோம், அது நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி படத்தை சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வந்து இது பண்ணுறது ஒரு நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்.
சின்ன பசங்க நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபஸ்ட் டைமான்னு தெரில, ஆனால் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, எங்கேயும் சொதப்பாமல் டைலாக் டெலிவரி ஆகட்டும், கரெக்டாக டெலிவரி ஆகட்டும், அந்த எமோஷன்ஸ் ஆகட்டும் நல்லா கொண்டு வந்திருக்காங்க ப்ரோ. நல்ல ஒரு காளி வெங்கட் நல்லா ஹீரோ ஆச்சு ப்ரோ. அவரோட ஆக்டிங் நம்ம சொல்ல வேணாம். எல்லா படமும் அவர் எமோஷனல் ஆகட்டும், காமெடி ஆகட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பார். இதுலேயும் அவர் ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை ப்ரோ ஸ்டார்டிங் மட்டும் நம்மளுக்கு அப்படி தெரியும். ஆனால் போக 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 நம்ம அதுக்கு அந்த ஸ்டோரிக்குள்ளே நம்ம கனெக்ட் ஆகிட்டோம்னா அது நம்மளை அப்படியே கொண்டு போயிடும். எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் நல்லா அந்த கனா படம், எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் நல்ல படங்களை ஆதரிக்குது. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, மார்க்கெட்டுக்கு எந்த படம் தேவையோ அது கொண்டு வருது ப்ரோ. ஒரு வைட் ரேஞ்சான படம் கொண்டு வருது. மியூசிக்கும் நல்லா இருக்குது ப்ரோ. யாருன்னு தெரில, ஆனால் நல்லா இருக்குது ப்ரோ. ஆனால் மியூசிக்கும் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக நல்லா இருக்குது ப்ரோ. எல்லாமே கனெக்ட் ஆச்சு ப்ரோ. ஆக்சுவலி நான் வந்து ஏர்லி 2K தான். நானும் ஆர் சைக்கிள் ஓட்டியிருக்கேன், நானும் குரங்கு பெடல் வச்சுருக்கேன். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸோடவும் நாங்கள் போயிருக்கோம் ரேஸ், இந்த மாதிரி எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு. நான் ஆக்சுவலி ஏர்லி 2K தான். சூப்பர் படம். நீங்கள் எல்லாரும் வழியும் நடந்த விஷயம் தான். சைக்கிள் அப்பாவுக்கு பையனுக்கு நம்ம ஓட்ட விட மாட்டாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஒரு கோழி குண்டு விளாட்றது, திருடுறது பண்ணுறது, நொங்கு திருடுறது, ஸோ நம்ம முட்டை அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் நல்லாயிருக்கும். நல்லா இருந்துச்சு, எமோஷனாக படம் நல்லா இருந்துச்சு. நல்ல படம், பசங்க பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். நல்ல படம், நல்லா சார் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையாக எல்லாருமே சின்ன பசங்களா. அவர் காளி வெங்கடனே அந்த மிலிட்ரி மேனாக இருக்கட்டும், அந்த குடியார கேரக்டர் பண்ணவங்க, குட்டி பசங்க லீடாக பண்ண குட்டி பையன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா படம் இது மாதிரி தெரில, அது அப்படியே அதை பசங்க நம்ம எடுப்போம்ல அப்படி எதார்த்தமாக அந்த மாதிரி இருக்குது. டேரக்டர்ஸு கேமராமேன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு பதிவாக இருக்கும், நல்லா இருக்கும். எப்பவுமே இது ஓடிடியில் வந்து நல்லா எல்லோரும் பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு இருக்கும் நல்லா. அதுதான் நான் பார்த்தேன். ஏன்னா எஸ்கே சார் வாங்கியிருக்காரு போது கண்டிப்பாக ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு நல்லா ஒரு எமோஷனல் கனெக்டாக அப்படி தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் அதான் ஒர்த்து தான். எல்லாருமே நல்ல ஒருத்தான படம். எனக்கு நான் வந்துச்சு. எங்கள் அப்பா வந்து சைக்கிள் தொட விட மாட்டார், டச் பண்ண மாட்டார். அந்த உள்ளே ஓட்டும்ல ஊரில் போனது. எனக்கு வில்லேஜ் தான் ஸ்கூல், அதெல்லாம் கனெக்ட் ஆச்சு. அதான் சொல்கிறேன், அது எனக்கு ரொம்ப ஒரு டச்சிங்கான படமாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிச்சு. அது டீட்டெயிலாக சூப்பராக இருந்துச்சு. ஹெரிட்டேஜ் அந்த இதெல்லாம் விஷயங்கள் ரொம்ப சின்ன விஷயங்கள் அது ரொம்ப கரெக்டாக அருமையாக இருந்துச்சு. இதுவும் நல்லா அந்த பதிவான படம். ஒரு சின்ன இதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு லொக்கேஷனாக இருக்கட்டும், அந்த பசங்க கடைசியில் ஒரு சைக்கிள் போட்டி வச்சு வின் பண்ணிவிட்டு அந்த பையன் திரும்ப மோட்டிவேஷன் பரவாயில்ல வாடா ஒன்று சேர்ந்து சினிமா போக வேண்டும் இல்லை. ஸோ அது அதனால் நம்ம எல்லாருமே நல்ல ஒரு படம், நல்லா நம்ம தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கொண்டாட வேண்டிய படங்க, நல்ல படம். அதான் எஸ்கே சார் தான் சொன்னேன், அதான் வாங்கியிருக்காரு. அவருக்கும் ஏதோ நல்லா கனெக்டாக இருக்கு போடுறது. ஸோ அதனால அவர் நல்ல படம், பெரிய படம், சின்ன படம் இல்லை ஆக்சுவலாக, பெரிய படம் தான், நல்ல படம். நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கூல் நல்லாயிருக்கு. சாங்ஸ் சின்ன மாண்டேஜ் தான், பட் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட்லாம் அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிப்ரான் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பசங்க ஆக்டிங்கில் ஆவரேஜாக தான் இருக்குது, நார்மலாக தான் இருக்குது. கதை, மியூசிக்கு இதெல்லாம் ஸ்க்ரீன் பிளேயில் பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்குது. சென்டிமெண்ட் அதான் 3-4 இடத்துல நான் எழுதிட்டேன். பசங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க, நான் சைக்கிள் வச்சு ஒரு படமான்னு கிண்டல் பண்ணுறாங்க. பட் எனக்கு பிடிச்சிருக்கு. 90s கிட்ஸ் தானால எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது படம். பண்ணுறது எல்லாமே பண்ணுறது தான். நான் இங்கே சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தேன். இருந்தாலும் நான் சைக்கிள் ஓட்டினதுலேருந்து எல்லாம் அப்படியே தான் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா அப்படியே ஸ்க்ரீன் பிளேயில் பழைய ஒரு 20 years 30 years பேக்கில் போன மாதிரி நல்ல ஃபீல் குட் மூவி, நல்லா சூப்பராக இருக்குது. மியூசிக் அதான் பாட்டுலாம் நல்லா இருக்குது. அதாவது ஒரு பாட்டு போட்டால் ஏந்து போவாங்க, பாப்கார்ன் வாங்க போவாங்க, இன்டர்வல்க்கெல்லாம் போவாங்க. இதில் எதுவுமே கிடையாது. பாட்டு போட்டால் தான் இன்னும் கிளாப்ஸு கைத்தட்டின்னு கத்திக்கின்னு அமுக்கெல்லாம் பண்ணின்னு அது ஒரு பாட்டுனே தெரியல. அந்தளவுக்கு நல்ல டைரக்ஷன், நல்லா மூவி. சொல்லிட்டாங்க. அதுதான் ஒரு அப்பா பையன் பாசமும் வந்துச்சு. அவரும் பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் கொஞ்சம் பேட் ஹேபிட்லாம் கொஞ்சம் விடுறாரு. அதுவும் கொஞ்சம் அப்போது இருந்தது அதெல்லாம். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணால் நல்லா தான் இருக்குது படம்.